ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சு நவி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி மார்னிங் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஈவினிங் போல் வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் ஏஷியா வந்து போயிருந்தோம். பெங்களூரில் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஒரு 3:30 போல் நாங்கள் வந்து மால் ஆஃப் ஏஷியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். அந்த மால் எல்லா மாலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வைங்களேன். பாருங்கள், நாங்கள் வந்து அங்கே இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு வாட்டர் ஃபவுண்டைன்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்க்கிங்க்கு போனோம். சாட்டர்டேங்கும்போது நார்மல் விட வந்துட்டு நல்லாவே வந்து ரஷ் இருந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு 2 பேஸ்மெண்ட்க்கு வந்துட்டு எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. நாங்கள் வந்து 3rd பேஸ்மெண்ட்டில் தான் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் ரொம்பவுமே ரஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த போர்டு என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேஃபிட்டீரியா எங்கே இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருந்துருப்பாங்க. கிட்ஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, உமன்ஸ்க்கு தனியாக எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எங்கே இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அங்கங்கே போய் தேடி போய் பார்க்க முடியல அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம்னா கூட நம்ம டக்குன்னு பார்த்துக்கலாம். இது இந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குன்னு வைங்களேன். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மால் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, பெர் ஹெட்டுக்கு வந்து 200 சம்திங் அந்த மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீஸுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு வைங்களேன். நல்லா இருந்துச்சு. மற்ற மாலும் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ் தான் இருக்கும். நாங்கள் இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ உள்ளே நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதோ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இது நீங்கள் வந்துட்டு பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை வெளியிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னாலும் இந்த மால் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மோஸ்ட்டாக பிடிக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேக் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெளியிலையும் நம்ம அந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். பட் அந்த மால்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேக்கு அவங்களே மேக் பண்ணி கொடுக்குறாங்க. பர்த்டே கேக்கு நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை கேக் அவங்க செஞ்சுருந்தாங்க. அதை நாங்கள் சும்மா அங்கே பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்க்குறப்போ எல்லாம் நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் கூட வந்துட்டு இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வெளியில் கிடைக்கல அப்படிங்கப்போ அந்த மாதிரி இருக்கிறது கூட இங்கே உள்ள நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நாங்கள் மோஸ்ட்டாக அங்கே பார்த்தது என்னென்னா, எல்லாருமே இது பார்த்துட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா வீடியோஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுன்னா, இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு மால்னாவே நம்மளுக்கு என்ன தோணுன்னா, மால்னா ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து ஒரு ஷாப் பார்த்துருந்தோம். அது வந்து ஹைதராபாத்தில் தான் ஒரு 20 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு மென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒர்த்து. ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் இங்கே இந்த மாலில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதுவும் பார்க்கலாம். வேறு மால்லலாம் வந்துட்டு மால்னாவே நம்மளுக்கு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 3rd ஃப்ளோர் வந்து போயிட்டோம் அப்படின்னா 3rd ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, டாய் ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாட் ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே ஃபுல்லாக கேஃபிட்டீரியா அப்படின்னாவே அது வந்து 3rd ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.